பாக்கியலட்சுமி சொன்னா. விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டுக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருப்பான். சரி, நான் வரேன். பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அங்க பாத்தியா, சொல்லல? ரொம்ப நேரம் காத்திருந்து நீயே வந்துட்டியா? இல்ல, நான் அப்படியே சும்மா. என் மேல இருந்த கோவத்தினாலதான் உள்ள வரலையா? இல்ல, எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை. அப்படின்னா உள்ள வர வேண்டியதானே? அது நல்லா இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கு. எனக்கு இவனுக்கு இதுதான் சரியான இடம். இல்ல கை சார்? வாடா, ஒரு நல்ல விஷயத்த சொல்ற. சிலுவ, நீ இந்த ஊர்ல இருக்கிறதுனால தான் சிறுத்தை இங்க வர்றதில்ல. என்ன 4 மாசம் முடிஞ்சிருச்சுல்ல, இனிமே அது இங்க வராதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் திடீர்னு வரும் பாருங்க. அப்படி வந்தாலும் நீ தான் இருக்கிய சிலுவ. கை சார், என்னாச்சு? ஏன் கத்துற? சீக்கிரமா வந்து படுடி. எதுக்கு? பேசாம படுத்துவங்க. சும்மா இருங்க. ஆடு கத்துது. அந்த சிலுவை மறுபடியும் வேலையை காட்டுறானா? ஐயோ, ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஓடி வாங்க ஐயா, ஓடி வாங்க. எந்த பக்கம் பாத்தீங்க? நம்ம பன்னீர் வீட்டு பக்கத்துல. நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது தான் அதை பார்த்தேன். ஒரு ஆட்டை கடிச்சு குதறிட்டு இருந்தது. அப்புறம் எங்க போச்சு? அதை பாக்குறதுக்கு நான் பின்னாடி போனா எங்கது என்ன ஆகுறது? பயத்துல அது என் பின்னாடியே வரல. அப்ப இங்க தேடுறது வேஸ்ட். அந்த மலைக்கு பின்னால தான் போயிருக்கும். நாம அங்க போய் பார்க்கலாம். அந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். அட என்னப்பா, நாம எல்லாரும் சேர்ந்து போய் தேடி பார்க்கலாமே. அவனை விட்டுட்டு என் கூட வர்றவங்க வாங்க. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? உன் வேலையை பார்த்துட்டு போடா. சிறுத்தை எப்படி பிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அப்படின்னா நாங்க உன் கூட வர சிலுவ. வேண்டாம், நீங்க வந்தா ஒன்றும் நடக்காது. துப்பாக்கி இருந்தால் தான் வேலை நடக்கும். ஒரு உதவி பண்ணுறீங்களா? என்னன்னு சொல்லு. இப்படி கும்பலாக போனால் சிறுத்தை ஓடி போயிடும். மை போட்டு பார்த்தாலும் கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன், சிறுத்தையை பதுங்கி இருந்து தான் சுடணும். வர்றவங்க வாங்கயா. பெருசாக உபதேசம் பண்ண வேண்டாம்.
சிறுத்தை சிக்கிருச்சா? இல்ல தப்பிச்சிருச்சு. அது அந்த குகைக்குள்ள பூந்துருச்சு. அதுல இருந்து வெளியே வரக்கூடாது. அதை அந்த குகைக்குள்ளேயே வச்சு கொல்லணும். சத்தம் போடாதீங்க. ஆ? நீங்க எல்லாரும் இங்கேயே நின்று இன்னும் பந்தம் ஏதாவது இருந்தா பத்த வைங்க. ஏன்னா விடியற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. குகையோட வாசலை சுத்தி நெருப்பு பத்த வைக்கணும். அப்பதான் அது வெளியில வராது. ஆஹா. ஆ. இன்னும் நிறைய பந்தங்களை கொளுத்தி சீக்கிரம் கொண்டு வாங்க. வேகமா வாங்க. குகையை சுத்தி நெருப்பு வச்சு வழி அடைச்சாச்சு. இனிமே அந்த சிறுத்தையை கொண்டு ஊருக்குள்ள நல்ல பேர் எடுத்துக்கோ. முடிஞ்சா போய் கொல்ல. வெட்டி பேச்சு பேசாதீங்க. சிலுவதான சிறுத்தைய கொகைக்குள்ள விரட்டி அடிச்சா. பெருசா கிழிச்சாரு. வேலையை பார்த்துட்டு போய. சிலுவை இதுல ஒரு குண்டு போட்டு சுட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் குண்டு போடணுமா? ஆனா மிலிட்டரிக்காரங்க துப்பாக்கி கிடைச்சா ஒரே ஒரு தடவை சுட்டா போதும். சும்மா வெடிச்சுக்கிட்டே இருக்கும். டிஷும் 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 அது டிஷும் மிஷின் கன்னு. நாம உபயோகப்படுத்தினா கம்பி என்ன வேண்டியதுதான். டிஷும் 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 டிஷும். வாய். ஃபாதர், இப்படி வெளியே வந்து நிக்காதீங்க ஃபாதர். விஷயத்தை தெரிஞ்சுக்காம என்னால நிம்மதியா இருக்க முடியாது. என்னாச்சு? இந்த தடவை தப்பிச்சிருச்சா? இந்த தடவை அதால தப்பிக்க முடியாது ஃபாதர். நம்ம சிலுவை சிறுத்தைய கொகைக்குள்ள சிக்க வச்சுட்டான். நம்ம பாரமடம் இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்க குகையில. குகையோட வாசல் ஃபுல்லா மரத்தை போட்டு நெருப்ப வச்சு அது வழியை அடைச்சிட்டாங்க. இனி கொல்றதுதான் பாக்கி. இது எல்லாம் அவன செஞ்சா? வேற யாரு? நம்ம சிலுவை தான் செஞ்சான். இப்ப அதை சுடுறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன ஐடியாவா? சிறுத்தை குகைக்குள்ள வகையா சிக்கிக்குச்சு. கீழே இருந்தும் அதை சுட முடியாது, மேல இருந்தும் அதை சுட முடியாது. சிறுத்தைய நேருக்கு நேரா சந்திக்கணும். மலை மேல ஒரு நீளமான ஏணியை கட்டி அது வழியா கயர்ல இறங்கணும். அதுக்காக கயரும் மூங்கிலும் வாங்கிட்டு வர சொன்னான். கர்த்தரே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? ஃபாதர் மூங்கிலும் அவன்கிட்ட கயிறும் வாங்கிட்டு போயா. வாயா சீக்கிரம் குடியா. ஏய், என்னடா பண்ண போற? சிறுத்தை போனாலும் பரவாயில்ல, நீ போய் மாட்டிக்காத. பயப்படாதீங்க ஃபாதர். அது நல்லா இருக்குமா கட்டியிருக்கேன். இந்தா நீ கேட்ட கயிறு. பாஸ்கர், இந்த கயிறு அதுல கட்டு. சரி நீ வா. ஆ, ஆ, ஆ. வா. இதான் ஃபாதர் ஒரே வழி. ஒரு செகண்ட் அது என் முன்னால் நின்னா போதும். நான் நினைச்சது நடக்கும். எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க ஃபாதர். சிலுவாண்ணா ரெடி. நான் இறங்குறேன் ஃபாதர். நீ என்ன பந்தத்தை பார்த்த பெருச்சாளி மாதிரி நிக்கிற? உன் ஆசை நிறைவேற போகுது. பார்த்துக்கிட்டே இரு. ஜாக்கிரதை. ம். பின்னாடி வாங்க. சிலுவை கயிறு கட்டியே பிடிங்க. ஜாக்கிரதை. நல்லா இழுத்து பிடி. தூரம் போயிட்டு வா. மெதுவா இறங்குங்க. மெதுவா மெதுவா.
போதும் போதும். அந்தோனி ஓடுறான் பாருங்க, இதெல்லாம் அவன் பண்ண வேலைதான். பிடிங்க அவனை. சிலுவை, வேண்டாம் வந்துரு வந்துடு சிலுவை. சிறுத்தை ஆத்த கடந்து போயிடுச்சு. போனா போகட்டும், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல. ஒரு செகண்ட் கிடைச்சிருந்தா சிறுத்தையோட நெஞ்சு செதறி இருக்கும். அந்தோனியும் ஆண்டரும் சேர்ந்து இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டப்பவே மனசுக்கு தோணுச்சு, 2 பேரும் சதி பண்ண போறானுங்க. அந்த பாவிகளை கொல்லணும். இப்படி யாராவது பண்ணுவாங்களாயா? எதுக்கே உனக்கு இப்படி ஒரு மருமக? நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை. விளங்காதவன். மருமகனா போயிட்டானே, கொல்லவ முடியும்? கொல்லணும் அந்த நாதாரி பசங்களை. சோத்துல விஷத்தை வச்சு கொன்னாலும் தப்பு இல்ல. ஆ, அது ஆத்த கடந்து தான் போயிருக்கு, இன்னும் ஊரை விட்டு போல. அடிபட்ட சிறுத்தை, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. அது பழையபடி காட்டில் போய் இற தேட முடியாது, இங்கே தான் வரும். அதை பிடிக்காம விட்டா எத்தனை பேரை கொண்டு போவோமோ? எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இதெல்லாம் வீணா போச்சே ஃபாதர். இன்னைக்கு ராத்திரி நான் செய்ய போற வேலையில கண்டிப்பா அந்த சிறுத்தை மாட்டும். சிலுவை, இவனுங்க தப்பிச்சு போக பார்த்தானுங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து பிடிச்சு கொண்டாந்துட்டோம். இவனுங்களை உயிரோட விடாத. நோதாரி பயல, இனிமே வீட்டுக்குள்ள வராதடா பாவி. சிலுவை, எங்களை ஒன்றும் பண்ணிடாத. என்ன பழி வாங்கறதா நினைச்சு ஊர்க்காரங்களை பலி கொடுக்க பாத்தீங்களா? வா கைசர். துவைக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். நான் போயிடுறேன். பரவாயில்ல சிலுவை, அது அங்கேயே வெய்யு, நான் துவைச்சு தரேன். ஐயோ வேண்டாம். அட பரவாயில்ல, குடுப்பா. சிறுத்தை உங்க மேல விழுந்தப்ப நாங்கெல்லாம் பயந்துட்டோம். நாங்கெல்லாம் உங்களுக்காக வேண்டிக்கிட்டோம். இன்னையோட அதோட ஆயுஸ் முடிய போகுது. ஒரு ஆட்டை இறையா வச்சு அதை பிடிக்க போறேன். நல்ல இறதா. என்ன சிலுவை, தூங்குறியா? இல்ல, அப்படியே யோசனையில இருந்தேன். ஆ, இதுல என்ன? இதுவா சூடா கோழி குழம்பும் நல்ல வறுத்த கறியாவும் வச்சிருக்கேன். என் பொண்ணோட கைவண்ணம் எப்படி இருக்கு பாரு. நான் அப்பவே சாப்பிட்டேனே. ஆ, நான் சந்தோஷமா சாப்பிடுன்னு சொல்லும்போது நீ சங்கடமா வேணான்னு சொல்லக்கூடாது. இந்த சாப்பிடு. பாயே. என்ன விஷயம்? எல்லாரும் வந்திருக்கீங்க? என்ன கல்யாண வீட்டுக்கு வர மாதிரி வந்திருக்கீங்க? இல்ல, நீ சடங்கானதை கேள்விப்பட்டு தான் வந்தோம். எப்படி அந்த வாசத்தை கண்டுபிடிச்ச? நீ எப்ப இங்க வந்து சேர்ந்த? இப்பதான். ஆமா, நீங்க எதுக்கு இங்க வரீங்க? நாங்க சிலுவையை சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஆ, அப்படி போடுங்க. இத்தனை பேர் வந்தா இங்க இடம் பத்தாது. அப்படியா? நாங்க ஒண்ணு இங்க தூங்குறதுக்காக வரல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுவோம். இப்படி நீங்க ராத்திரி நடமாடிக்கிட்டு இருந்தா சிறுத்தை கண்ணில் படாது. அப்படி வந்தாலும் உங்களுக்கு தான் கஷ்டம். மனுஷங்கறி தின்னு ருசி கண்ட சிறுத்தை அது. அதுலயும் நம்ம பாய் மாதிரி மனுஷங்கரினா அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சும்மா கப்சா விடாம பேசாம இரு வக்கீலு. அது கிட்ட எவன் மாட்டினாலும் முடிஞ்சா இல்ல சிலுவை. அது சரி வக்கீலு, ஆ, நான் வரும்போது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஆ. நாளைக்கு நம்ம தாமஸோட அக்கா மேரிக்கு நிச்சயதார்த்தமா? மேரியோட நிச்சயம் தானே? அதையும் தெரிஞ்சுக்கிட்டியா? அந்த நிச்சயத்தோட வரவு செலவு கணக்கெல்லாம் பாக்குறது யாருன்னு தெரியுமா? யாரு? இவன் தான், இந்த போக்கிரி. ஃபாதர் சொல்லிதான் எனக்கே தெரியும். நல்ல முடிவு தான் சிலுவை. உன்னோட மனசுக்கு அந்த அல்லாஹ் எப்பவும் உன் கூடவே இருப்பாரு. சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்படுற குடும்பம் அது. நல்ல காரியம் பண்ணிருக்க. மாப்பிள்ள வரல, போய் என்னாச்சுன்னு கேளு.
என்ன என்ன வேணும்? மணி 12 ஆச்சு. மாப்பிள்ளை